மாவட்டத்தில் விவசாயியை போலீசார் துப்பாக்கியால் சுட்ட வழக்கை மாவட்ட காவல்துறை விசாரிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மருதம்புத்தூரைச் சேர்ந்த விவசாயி கள் இறக்கிய போது துப்பாக்கியால் சுடப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த ஆணையை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, அதாவது கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி ஆலங்குளம் சார்பு ஆய்வாளர் இசக்கிராஜா சீருடை காவல் சீருடை அணியாமல் சாதாரண உடையில் சென்று மணிகண்டனை அழைத்து சென்று அந்த தோட்டத்தில் உள்ள கல் உள்ளதா என்று ஆய்வு செய்தால் மடத்தில் ஏறி இறக்க கூறியிருந்தார். அப்பொழுது இறக்கும் பொழுது கீழே இருந்த அவர்களது உறவினர்களை திட்டியுள்ளார். மேலும் அந்த மணிகண்டனை ஜாதி பெரிசிலை திட்டியுள்ளார். இதனால் ஏற்பட்ட தகராறில் தடுக்க முயன்ற போது காவல் ஆய்வாளர் இசக்கிராஜா மணிகண்டனை துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் காயமடைந்த மணிகண்டன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சூழலில் இந்த வழக்கை ஆலங்குளம் போலீசார் விசாரித்தால் உரிய விசாரணை நடக்காது, விசாரணையில் முன்னேற்றம் இருக்காது. எனவே இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று மணிகண்டனின் தந்தை பெருமாள் சேட் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இருதரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதி ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டவரே அந்த வழக்கை விசாரிப்பது ஏற்புடையதல்ல. எனவே மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை இந்த வழக்கை தென்காசி மாவட்ட போலீசார் விசாரிக்க கூடாது. மேலும் அதே நேரத்தில் இந்த வழக்கில் எந்த விதமான கைது நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. மேலும் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு மனு குறித்து அந்த காவல் துணை ஆய்வாளர் இசக்கிராஜா மற்றும் சிபிஐ தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.